பிரியமானவர்களே, இந்த நாளில் சபை கூடுதலின் முக்கியத்துவத்தின் மூன்றாவது பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். கடந்த வாரங்களில் சபை கூடுதலின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் முதல் 2 பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். The importance of the church gathering. சபை கூடுதலின் முக்கியத்துவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் சபையை கூடுதலினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். பாதுகாப்பை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் சபை ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிறிஸ்துவின் மீது எப்படி கட்டப்படுகிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார். பரத்திற்கு ஏறி போகிறதற்கு முன்பாக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கட்டளை அல்லது இந்த உபதேசம் ஒரு சபையை உருவாக்கி கொண்டு வருகிறதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. சபை என்று சொல்லப்படுகிறது மனவாட்டியான ஒரு சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. மனவாட்டியாகிய சபை அல்லது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நீ சபையோடு நீ இணைக்கப்பட்டிருப்பாயானால் நீ தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாய். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை எப்படி கட்டப்படுகிறது?
எதன் மேல் கட்டப்படுகிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இது உங்களுடைய சுய இஷ்டத்தில் நீங்க வந்து உட்காரல. நம்ம சபையில் ஆயிரக்கணக்கான பேர் உண்டு. யாரையும் என் சபைக்கு வாங்கன்னு சொல்லி நான் அழைத்ததில்லை, உங்களுக்கு தெரியும். அப்ப இத்தனை பேர் எப்படி கூட்டப்பட்டீர்கள்? எப்படி இந்த சபை கூட்டப்படுகிறது? வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபை என்றே கிடையாது. ஆலயத்தில் அல்லது டேபர்னக்கள், ஆசரிப்பு கூடாரங்களில் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆபிரகாம் தோப்பை உண்டாக்கி ஆண்டவரை தொழுது கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அதன் பின்பு ஆலயம் கட்டப்பட்டு சாலமோனுக்கு அப்புறம் ஆலயத்தில் ஆராதிக்க தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், நல்லா கவனித்துக்கிறது, த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம், த சர்ச், how it begins. இயேசு கிறிஸ்துவின் மீது வேத வசனத்தின் மூலம் சபை எப்படி கட்டப்படுகிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபை முதல் முறை சபை உருவாக்கப்பட்டது. எப்படி அதை ஆவியானவர் உருவாக்கி கொண்டு வந்தார்? வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவருடைய முதலாவது ஒரு கட்டளை, காத்திருங்கள். Wait upon the Lord. நல்ல கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் அவர்கள் எடுத்த அடுப்பிலே போய் சபை ஆரம்பின்னு சொல்லலை. எடுத்த அடுப்பிலே அவர்களை போய் ஊழியத்தை செய்யன்னு சொல்லலை. ஊழியம் செய்கிறதற்கு வேண்டிய அதிகாரங்களை கொடுத்திருந்தார், வல்லமைகளை கொடுத்திருந்தார், வரன்களை கொடுத்திருந்தார். உடனடியாக போய் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. Wait until you receive the power from above. நல்ல கவனிங்க. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் இன்னும் சில நாளிலே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகவே நீங்கள் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். Wait. It's very important to understand the power, the manifestations and the importance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை, செயல்பாடுகளை, முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை
இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் ஆண்டவர் சொல்கிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது யோவேல் தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்கள் மேல் அனுப்புவேன். வாசிப்போம். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், உன்னதத்தில் இருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். Wait until you receive the power. ஆண்டவர் உன்னை ஒரு ஊழியத்திற்கு என்று அழைத்திருக்கிறாரா? அது தீர்க்க தரிசன ஊழியமா? அது எவாஞ்சலிஸ்ட் ஊழியமா? அது போதகர் ஊழியமா? அது அப்போஸ்தலர் ஊழியமா? நல்ல கவனி. எந்த ஊழியமா இருந்தாலும் அது சுவிசேஷ ஊழியம். அந்த அழைப்பை பெற்றிருந்தீங்கன்னா வெயிட், காத்திரு until you receive the power. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேறும். எங்கேயும் போகாது, எருசலேமில் இரு, காத்திரு. அதே தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் அதை தான் சொல்லுகிறார், காத்திரு. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் இன்னும் சில நாள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். காத்திரு. Wait upon the Lord. நல்ல கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் காத்திருக்க சொல்றார். நீ காத்திருக்கணும்னா கூட தேவ கிருபை வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை காத்திருக்க சொன்னான். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது 14வது 15வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். வாசிப்போம். அதில் பேதுருவும் யாக்கோபு யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். யூதாஸ் காரியத்து போயிட்டான். 11 சீஷர்கள் காத்திருக்காங்க. They were waiting. They started the prayer with 11 and அவளோடு கூட யாரெல்லாம் காத்திருக்கிறார்? 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த 11 சீஷர்களும் அவருடைய தாயாரும் அநேக ஸ்திரீகளும் கூடியிருந்தார்களாம். கூடியிருந்து ஜெபத்தில் காத்திருந்தாங்களாம். எத்தனை பேர்? வாசிப்போம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, ஏறக்குறைய 120 பேர் 120 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. நல்ல கவனிங்க. எந்த ஊழியம் செய்தா இருந்தாலும் சரி, காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார், காத்திருங்கள் சொன்னார். எருசலேமை விட்டு போயிடாதீங்கன்னு சொன்னார். ஒரு ஊழியம், ஆண்டவர் ஒரு ஊழியம் கொடுக்கிறாரா? உன்னை எந்த ஊழியத்தில் வைத்திருப்பாரெல்லாம் தெரியாது. இதுதான் என் ஊழியன் எடுத்த எடுப்பிலே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. முதல்ல ஒவ்வொன்றிலையும் உனக்கு பயிற்சி கொடுப்பார். கர்த்தர் என்னை ரட்சித்த பொழுது கூட எனக்கு ஊழியங்கிறதுல எனக்கு தெரியாது. ஊழியத்தை பற்றியோ ஊழியக்காரர்களை பற்றியோ சபையை பற்றியோ
ஆவிக்குரிய காரியத்தை பற்றியோ எந்த அறிவும் இல்லாதவனாகத்தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் சென்னையில் வேலைக்கு நான் வந்து, வேலைக்கென்று சென்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து என்னை ரட்சித்து, வேலையிலேயே அதுவும் கிறிஸ்தவ ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்க வைத்து 20 ஆண்டு காலம் வேலையில் பயிற்சி கொடுத்தார். நல்லா கவனிங்க, 20 ஆண்டு காலம் வேலைக்கு சேர்ந்து 5 ஆண்டுகளிலே ரட்சிக்கப்பட்டு, அதற்கப்புறமும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வேலையில் இருந்தேன். வேலையில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், எப்படி அதிகாரிக்கு கீழ்ப்படிய வேண்டும், நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். அலுவலக வேலையில் மாத்திரமல்ல, அலுவலக பொருட்களிலும் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், எப்படி வேலையில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த வேலையில் கற்றுக் கொடுத்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அந்த நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்திலே காத்திருக்க வைத்தார். நான் ரட்சிக்கப்பட்டதே 85வது ஆண்டு. வேலைக்கு 81வது ஆண்டே வந்து விட்டேன். 85 இருந்து 88 வரைக்கும் ஆண்டவரோடு உறவு மட்டும் இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்படியாக சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தார். ஊழியத்தை பற்றி தெரியாது. 88வது ஆண்டு ஊழியத்திலே கொண்டு வந்து பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தார். அப்படி கொண்டு வந்து பிரயோஜனப்படுத்துறதுக்கு முன்பாக காத்திருக்க வைத்தார். வெயிட்டிங் அப்பான் தி லார்ட். எவ்ரி சண்டே மதியம் 3 மணியிலிருந்து ராத்திரி 7 மணி வரை நாங்கள் சகோதரர்களாக கூடி ஜெபிப்போம். தேவ வல்லமையில் அதிகமாக நிரப்பப்படுவோம். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஊழியம் வச்சிருக்கிறாரெல்லாம் எனக்கு தெரியாது. சபை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. வெளியூர் இடங்களெல்லாம் போய் ஊழியம் செய்வங்கிறது தெரியாது. God has given me the grace to waiting upon the Lord. காத்திருக்கிற கிருபையை கொடுத்தார். வேதத்தை முதல்ல படிச்சு முடின்னு சொன்னார். வேதத்தை வாசிக்காம எந்த புஸ்தகத்தையும் படிக்காத கர்த்தர் சொல்லி கொடுத்தார். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு ஆர்வம். வேதத்தில் கோடு போடுறது மாத்திரம் இல்லை, முக்கியமான வசனங்களை நோட்டுகளில் எழுதுவேன். நல்லா கவனிங்க. அதே மாதிரி இங்கே சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை பெறும் வரைக்கும் எங்கேயும் போயிடாத, காத்திரு. ஊழிய பயிற்சிக்கு கூட கொண்டு போனார். ஊழிய நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வைத்தார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டே. அதுக்கப்புறம் ஆண்டவர் வெளியே சுவிசேஷனாக வேலை பார்த்து கொண்டு 2002வது ஆண்டு வரைக்கும் லீவு நாட்கள் எல்லாம் ஊழியத்தில் தான் போகும். பல இடங்கள், பல கிராமங்கள். ஆரம்பத்தில் பல கிராமங்கள், கிராமம் டு கிராமம் தான். பல கிராமங்களுக்கு கொண்டு போனார். சில பட்டணங்களுக்கு கொண்டு போனார். அதற்கு பின்பு
வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போனார், வெளிநாடுகளுக்கு கொண்டு போனார். பயிற்சி தான் இவைகள் எல்லாம். ஊழிய பயிற்சி நான் சொல்லுவேன் ஒழிய நான் ஊழியம் செய்தேன் என்று சொல்ல மாட்டேன். எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும், எந்த இடத்துல எப்படி நடக்க வேண்டும், கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். வேத வசனத்தை தவிர வேற எந்த காரியத்தையும் பேச அனுமதிக்கவில்லை. பிரசங்கத்தில் எந்த ஊழியக்காரனை குறித்தும் குற்றப்படுத்தி பேசிடாதன்னு எனக்கு கர்த்தர் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுத்தார். நல்லா கவனிங்க, யார் ஊழியக்காரன்? அதே மாதிரிதான் சீசர்களை அவர் நடத்தி கொண்டு வருகிறார்ங்கிறது நமக்கு தெரியாது. இயேசுவோடு கூட சீசர்கள் இருந்த பொழுது அவர்களுக்கு எப்படி ஒவ்வொரு காரியம் சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி கர்த்தர் என்னுடைய ஜெப வேளையில் அப்படி சொல்லிக் கொடுப்பார். எப்படி எல்லாம் நடக்கணும், எங்க தவறு செய்கிறேன், எப்படி சரி பண்ணணும், அதே மாதிரி இவர்களை செய்ய வைத்து இவர்களை காத்திருக்க வைக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்து காத்திருக்கிறார்கள். They are waiting upon the Lord. நல்ல காத்திருப்பு. இதுக்கு பேர் காத்திருப்பு. சில சபைகளில் டாரி மீட்டிங்னே வைப்பாங்க. நல்லா கவனித்துக்கள், இது காத்திருப்பின் கூட்டம். காத்திருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. The whole place where they have gathered together and praying, the whole place was being filled with the presence of God. The whole place was being filled with the power of God. It was a new experiences to every person praying there. அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமே அது ஒரு புதிய அனுபவங்கள். வாசிப்போம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்களுடைய கண்களுக்கு தெரிய வைக்கிறார் எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அதுதான் முதல் அனுபவமாய் இருந்தபடியினாலே அந்த அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறதை அவர்கள் பார்க்கும்படியாக செய்கிறார். வாசிப்போம். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் மீதும் வந்து இறங்கியது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, தேவ வல்லமையில் நீ நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உனக்குள் இருந்து தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவி ஒரு ஊற்றை போல சுரந்து கொண்டு ஒரு நதியை போல உன்னிடத்தில் இருந்து வெளியேற வேண்டும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னாரே, யோவான் எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தில் இருந்து, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். நல்ல கவனிங்க, இது சாதாரணமான காரியம் அல்ல. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணு. வேத வாக்கியம் சொல்லுகிறது என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை
விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப அந்த ஜீவ தண்ணீர் என்று அவர் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்புதான் அந்த பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். நல்லா கவனிங்க. அது நமக்குள் இருந்து, அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அவன் பேசும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் பாயும். எந்த சபை மேய்ப்பனா இருந்தாலும் சரி, எந்த ஊழியம் செய்தாலும் சரி, நீ எந்த தீர்க்க தரிசனம் நீ சொன்னாலும் சரி, ஒன்னில் இருந்து வல்லமை புறப்பட்டு தானாக வேண்டும். நீ காத்திருக்கிறாயா? நீ காத்திருந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொள்கிறாயா? நீ காத்திருந்து இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டீனா அது ஒரு அருவிய மாதிரி உன் மேலே இறங்கும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நாங்கள் குடும்ப ஜபத்துக்கு உட்கார்ந்துட்டாலே அருவி மாதிரி என் மேலே இறங்கும். அது ஒரு ஊற்று. என்னுடைய தனி ஜபத்துக்கு போய் நான் கதவை பூட்டின உடனே என் மேலே இறங்க ஆரம்பிச்சிடும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிசீவ் த மைட்டி பவர் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஊழியம் செய்தாலும் சரி, நீ ஊழியம் செய்கிறதுக்கு உனக்குள்ள தேவ வல்லமை இறங்கணுமானால் நீ சுத்திகரிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் உன்னை சுத்திகரி. ஒவ்வொரு நாளும் தேவ வல்லமையில நீ நிரப்பப்படு. எவ்ரி டே ரிசீவ் தி பவர். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ நிரப்பப்படுகிறாயோ ஒன்னில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். இப்ப அத்தனை பேர் நல்லா கவனிங்க. அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு தேவன் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேசத் தொடங்குகிறார்கள். இட்ஸ் அன்கண்ட்ரோலபிள் டங்ஸ். நல்லா கவனிங்க. That was the first incident in the days of the early church. That was the first time the Holy Spirit was poured upon everybody who were praying there. அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் தேவன் தங்களுக்கு தந்தல்ல வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேசுறாங்க. எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்தை பார்க்கவே ஒரு பெரிய கோலாகல கொண்டாட்டம் மாதிரி இருந்திருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நடந்தது என்ன? 6வது வசனம். அந்த சத்தம் உண்டான போது, அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். திரளான ஜனங்கள் கூடி வந்து, அதுதான் சபை கூட்டப்படுறது அடையாளம். அவங்க யாருக்குமே இயேசுவையும் தெரியாது. அவங்க யாருக்கும் இந்த அபிஷேகத்தையும் தெரியாது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. சத்தம் அந்நிய பாஷையில கத்துறா, அவன் கத்துறான். அது முதல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சத்தத்தை கேட்டு ஆவியானவர் ஒரு திரள் கூட்டத்தை கூட்டி சேர்க்கிறார். அவங்களா ஓடி வந்தாங்க நினைச்சிடாதீங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது, அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்ட பொழுது கலக்கம் அடைந்தார்கள். புரியல, இவனுக்கு எப்படி நம்ம பாஷை தெரியும்? ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். பல தேசத்து மக்கள் அங்கே இருக்கிறார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 5வது வசனம்.
வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். பல தேசத்தில் வேதம் சொல்லுகிறது சகல தேசத்தார் இருந்த தேவ பக்தி உள்ளவர் பல இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. யாருக்கும் இயேசுவை தெரியாது. ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் கூட்ட வைக்கிறாரு. அவங்க யாருக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. மதுபானம் அருந்திருக்காங்களா, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கா என்று ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, யாருக்கும் தெரியாது, எதை பத்தியும் தெரியாது. பேதுரு 11 கூட எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள்னு பேச ஆரம்பிக்கிறான். பேதுரு எப்படி பேச ஆரம்பித்தான்? 16வது வசனம், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேல், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன் சொன்னாரே. தீர்க்கதரிசியா யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறு. வாசிப்போம் 17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் சொன்னாரே, கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ பேதுரு எதை வைத்து பேச ஆரம்பிக்கிறான்? வேத வசனத்தில் இருந்து பேசுகிறான். He started his preaching from the word of God. ஒரு சபை வசனத்தில் கட்டப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, ஒரு சபை பரிசுத்த ஆவியினாலே கூட்டப்பட வேண்டும். ஒரு சபை பரிசுத்த ஆவியிலே கூட்டப்பட நீ பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கத்தக்கதாக காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருந்ததினுடைய பலன்தான் இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றது. இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றதினுடைய ஒரு பலன்தான் பேதுரு வசனத்தை கொண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள் சொன்னாரே. வாட் டஸ் இட் மீன்? தாகம், அந்த பரிசுத்த ஆவியை பெற தாகம் வேணும். நான் ஓடுவேன், இந்த அபிஷேகம் கிடைக்காது, ஓடுவேன், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஓடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஓடுவேன். பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, நீங்க அநேகருக்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய மகிமை தெரியாது, மகிமை தெரியாது. அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகும் சொன்னாரே. அதனுடைய அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? இவன் பேதுரு பேச ஆரம்பிக்கிறான். ஐயா, பேதுரு பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவருடைய வசனத்தை வைத்து பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வருகிறது. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்து அவன் பிரசங்கத்தை கேட்கிற ஆயிரக்கணக்கான பேர் மேல இறங்குது. பேதுரு பேசும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஐயா, அது உள்ளத்துக்குள்ள இருந்ததுன்னா அவர் வெளியே வருவாரு, அந்த இடத்தை நிரப்புவாரு. சும்மா ரட்சிப்பு வந்துடாது, சும்மா இருதயம் குத்தப்பட்டுறாது. ஏன் காத்திருக்க சொன்னார்? என் ஆண்டவர் சொன்னாரே, என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னாரே. அது காத்திருக்க வேண்டும்.
அவன் பேசும் பொழுது, பேதுரு பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினாராம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னாரே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்லா கவனிங்க. நீ பேசும் பொழுது உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். நீ நடக்கும் பொழுது உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். நீ போகும் பொழுது உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணி புறப்பட்டு வரும். என் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது. ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தால் என்ன காரியம் நடக்கும் யாருக்கும் தெரியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். எப்படி சேர்க்கப்படுகிறார்கள்? இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. வாசிப்போம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டல்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும் படிக்க அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அவன் நிழலாவது படுறாமா? அவன் போற வழியில வைக்கிறாங்க ஐயா. அவன் யாருக்கும் அவன் ஜெபம் பண்ணவில்லை. நல்ல கவனிங்க. ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க. பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்ட எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம், அதுதான் ஊழியம். அதுக்குதான் ஊழியம். உனக்குள்ள தேவ வல்லமை இருக்க வேண்டும். உனக்குள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்க வேண்டும். அந்த தாகம் உனக்கு வேண்டும். நீ ஜெபம் பண்ண தேவ சமூகத்துக்குள்ள போகிறாயா, உனக்குள்ள ஒரு அருவி வந்து இறங்க வேண்டும். அருவி வந்து இறங்க வேண்டும். அது உன் சரீரத்தில் ஒரு அருவிய மாதிரி இறங்கும். நான் ஜெபிக்க போகும் பொழுதெல்லாம் அந்த அருவிய மேலே இறங்கும். அது என் குடும்ப ஜெபமா இருந்தாலும் சரி, நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா முதல்ல இந்த தேவ வல்லமையில நிரப்பப்பட்டதுக்கு பின்புதான் என் ஜெபமே வெளியே வரும். நல்லா கவனிங்க. இதனுடைய மகிமை என்ன? ஒரு முறை நான் ஒரிசா மாநிலத்துக்கு போயிருந்தேன். அங்க அநேக கூட்டம், திரள் கூட்டம். அங்க அசுத்தாவியெல்லாம் இருந்துன்னு எனக்கு தெரியாது. அங்க வியாதியஸ்தர்கள்லாம் இருக்காங்களா தெரியாது. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை தான் கொடுத்தேன். அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுதே எப்படி பேதுருக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாக புறப்பட்டு வந்து அந்த கூட்டங்கள் முழுவதும் இறங்கி இருந்தாரோ அதே மாதிரி அங்கே இறங்கி இருக்க வேண்டும். நான் பார்க்கவில்லை. என்னெல்லாம் நடந்தது என் பிரசங்கத்தில் எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் தான் பண்ணினேன். ஆவியானவருடைய கிரியைகளை நடப்பித்திருந்திருக்கிறார் எனக்கு தெரியாது. ஜப வேளை வந்தது. எதிர்பார்ப்போடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஜாஃப்ரியால இல்லை. எந்த அற்புதம் ஜாஃப்ரி நம்பி வந்தீங்கன்னா இருக்காது. என் ஆண்டவர் செய்வார்.
நான் மேடையில் நடக்க தான் செய்தேன். திரள் கூட்டம் இருந்தாங்க. மேடையில் சாதாரணமாக நடக்க தான் செஞ்சேன். நான் யாருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலை. ஜீவ நதி புறப்பட ஆரம்பித்து இருக்கிறது. என் கண்களினால் நான் அதை காணவில்லை. அந்த ஜீவ நதி அந்த ஏரியா ஃபுல்லாக இறங்கிருச்சுது. எங்க எங்க அசுத்தாவி இருந்ததோ ஓடி ஓடி வந்து விழ ஆரம்பித்தது. எந்த மனிதனாலும் அது நடக்கவில்லை. என் தேவாதி தேவன் அங்கே வந்து நிற்கிறார் என்று அர்த்தம். எப்படி வேதத்தில் கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறாரோ அது நடந்தே தீரும். ஒரு வார்த்தை பொய் கிடையாது. நல்லா கவனிங்க. அத்தனை பேருக்கு என் தேவன் விடுதலை கொடுத்தார். எப்படி இந்த வேதத்தில் எழுதப்பட்டது போல பரிசுத்த ஆவி அவர் எல்லார் மேலும் வந்து இறங்கியது என்று எழுதப்பட்டிருந்தது. அப்படி இறங்குனா தான் அந்த கிரியல் நடக்கும். பரிசுத்த ஆவியானவரால் எப்படி நடக்கிறதுங்கிறதை பார்க்கிறதற்காக அந்த சம்பவத்தை கொஞ்ச நேரம் உங்களுக்கு போட்டு காட்டுகிறோம். அதை பாருங்க. This is the important time. Every one of you get ready for the healing. चंगाई पाने की तैयार हो जाइए. जिनमाने एंदावजन ताके सामना के आना जिनमाने जादू टोना घुसिए रहछन आ रास्ता छाई देबो के जदि दौड़ी दौड़ी आसुछन दुष्टाई मामन में बुझे दोतो ना कुछ बुझे आले दौड़ी दौड़ी आसुछन समाने आवेला ठिया बे आठो मारी कारण परमेश्वर दूतो माने आज ठिया बे आज आठो मारी कारण परमेश्वर दूतो माने आज समस्त को बचावा ले जाउछन परमेश्वर तुम्हारे जीवन में कार्य करे ये निष्ठा प्रमाण तुम्हारे गुरु और परिवार निष्ठा को आज लास्ट दिन आएगा आज आखिरी दिन थैंक यू प्रभु हम जाते हैं विश्वास करते हैं थैंक यू यस जेनो जेनो लुचि करे अच्छा बाहर के बोले आसुचन जेनो जेनो कारण आज इससे दिन है आज सदाले समस्त नियर पाप क्षमा मांगो मोर प्रेमणी जब तक परमेश्वर तुम्हारे जीवन में महान कार्य करबे जिन दुष्टात्मा माने तुम्हारे गृह तुम्हारे परिवार को नष्ट कर देला आज लास्ट दिन है तांग आज आखिरी दिन है थैंक यू लॉर्ड प्रभु हम जानते हैं विश्वास करते आप यहां पे थैंक यू लॉर्ड
The deliverances are being happened by Jesus Christ. छुटकारा की शक्ति यीशु मसीह के नाम में यहाँ प्रकट हो रहा है। Jesus started his work here. यीशु मसीह यहाँ अपने काम शुरू किया है। It is the work of Jesus. ये यीशु मसीह का काम है। Jesus is doing it. यीशु मसीह काम कर रहा है। Joffrey is doing nothing here. जाफरी कुछ नहीं कर रहा है। No deliverance is for Joffrey. जाफरी के द्वारा कोई छुटकारा नहीं हो। All deliverance is for Jesus. पूरा छुटकारा Wherever there is witchcraft, जहाँ जादू टोना की आत्मा है, wherever there is tormentation, जहाँ दुष्टात्मा लोगों को जकड़ के रखा है, bring them to the front. वो लोगों को आगे लेके आए। Oh, glory, 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 glory. Magima, 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 magima. Magima, 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 magima. Magima, 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 magima. Power, 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 power. शक्ति, शक्ति, Power, power, power. शक्ति, शक्ति, Power, power, power. शक्ति, Power, glory, the mighty power. यीशु मसीह The के mighty सामर्थ, power. यीशु मसीह के The सामर्थ, mighty power. सामर्थ, Power. सामर्थ, Power. सामर्थ, Power. सामर्थ, Power. सामर्थ। Maria Oramo Shabo Oramo Shabo Glory, glory, glory. महिमा, 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 Glory, glory, glory. महिमा, The power. शक्ति, सामर्थ, सामर्थ, The power. 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 सामर्थ, Power. सामर्थ, Power. सामर्थ, Power. सामर्थ। விடுதலை ஆவாயா இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் प्रभु यीशु के नाम से मैं कहता हूँ விடுதலை ஆவாயா छुटकारा मिले रे சுகம் 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 ஆவாயா छुटकारा मिले रे டச் ஷூ यीशु के नाम से டச் छू प्रभु ஸ்டாண்ட் அப் லோடு இங்க வந்து நில்லுங்க கம் எல்லாம் இந்த பக்கம் தெரியும் இந்த பக்கம் தெரியும் इस तरफ हाँ इस तरफ आइए बहन लोग इस तरफ आइए आगे आइए பெற்றுக்க அக்கினியா பெற்றுக்க आइए इधर देखिए यहाँ देखिए महिमा, Glory, महिमा, glory, glory. महिमा, छू Glory, महिमा, छू, glory. महिमा, Touch, छू, touch. छू। இயேசுவின் நாமத்தில் விடுதலை விட்டு போ. यीशु के नाम में
छोड़ टच छू फायर अग्नि Glory. Glory. टच छू टच छू टच छू टच छू Mighty power. सावर टच सावर छू Amaria, tiaria, tiaria, hello, shamaria. I destroy the यीशु मसीह witchcraft power in the name of Jesus. जादू टोना की शक्ति को मैं यीशु मसीह के नाम में तोड़ता हूँ छू प्रार्थना करता हूँ I release the power in the name of Jesus. यीशु मसीह के नाम में शक्ति Glory to Jesus. Amen. आमेन Amen. आमेन Amen. आमेन टच छू आमेन Amen. உங்க அத்தனை பேருக்கும் இயேசு விடுதலை கொடுத்து விட்டார். आज से प्रभु यीशु मसीह आपको छुटकारा देंगे அத்தனை பேருக்கு இயேசு விடுதலை கொடுத்து விட்டார். यीशु मसीह आपको छुटकारा देंगे கரண்ட்ல தட்டு, हाथ तरफ கரண்ட்ல தட்டு, கரண்ட்ல தட்டு சொல்லுங்க. हर लोग ताली बजाओ இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். यीशु मसीह आपको छुटकारा दिया है Jesus has healed them. यीशु मसीह आपको चंगाई दिया है Jesus delivered them. यीशु मसीह आपको छुटकारा दिया இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. है यीशु मसीह आपको छुटकारा दिया है Amen. आमेन Jesus has delivered you all from witchcraft. यीशु मसीह आपको जादू टोना से छुटकारा दिया है Hallelujah. हालेलुया Those who are delivered come to the stage. जो छुटकारा पाया हुआ है वो स्टेज में आगे आ जाए Come. Those who are delivered come. जो भौणी माने भाई माने मुक्ति पाइछन् देवी को आसन्छु आपण मन ପାଇଁ प्रार्थना କରାଯିବ அத்தனை பேருக்கு மந்திரம் வச்சிருக்காங்க. अब तक में मंत्र किया गया है என் இயேசு கிறிஸ்து मेरा यीशु मसीह உங்க अத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தார். आप सबको मुक्त किया है இனி பாவம் செய்யாதீங்க. और आप पाप मत कीजिए இனி பாவம் செய்யாதீங்க. पाप मत कीजिए Hallelujah. हालेलुया Look at them. ଏତାଙ୍କୁ ଦେଖ Look at them. ଏମାନଙ୍କୁ ଦେଖ All these people were under witchcraft. ଏମାନେ ସମସ୍ତେ ଯାଦୁ ଟୋନା ଭିତରେ ଥିଲେ God has delivered so much of people from witchcraft. ପରମେଶ୍ୱର ଏମାନଙ୍କୁ ଯାଦୁ ଟୋନାରୁ ଦୁଷ୍ଟ ଆତ୍ମାରୁ ବନ୍ଧରୁ ମୁକ୍ତ କଲେ ଆଜି See, ଦେଖ no one can perform such a miracle. କେହି ବି ଏନ୍ତା ଶକ୍ତି କେ ସାମର୍ଥ୍ୟ କେ ଦେଖେଇ ନାଇଁ ପାର All these deliverances are not by Joffrey. এই ଯାହା ଦେଖିଲ এই ସବୁ ଶକ୍ତି କେ ପାଷ୍ଟରଙ୍କ ଦ୍ୱାରା ନୁହେଁ ପରମେଶ୍ୱରଙ୍କ ଦ୍ୱାରା है Jesus alone has delivered so much of crowd from witchcraft. ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଏକଲା ହିଁ ତାଙ୍କୁ ସମସ୍ତ ମନ୍ଦ ଶକ୍ତିରୁ ମୁକ୍ତ କଲେ All glory to Jesus. ସମସ୍ତେ ପ୍ରଭୁଙ୍କୁ ମହିମା କରୁ All glory to Jesus. ସବୁ ମହିମା ଯୀଶୁଙ୍କୁ ମିଳୁ All of you clap your hands. ସମସ୍ତେ ତାଲି ମାରନ୍ତୁ ପରମେଶ୍ୱରଙ୍କ ଲାଗି Clap your hands louder. ସମସ୍ତେ ତାଲି ମାରନ୍ତୁ எத்தனை மக்கள் விடுதலை பெற்றார்கள்? எத்தனை பேர் ஸ்டேஜில் நின்னாங்க? என்னால் இல்லையா, என் ஆண்டவர். அதற்கு தான் அவர் சொல்லுகிறார், எருசலேம் விட்டு எங்கும் போயிடாத, காத்திரே, வெயிட் upon the Lord. வெயிட் upon. இப்ப பேதுரு எழுந்து பேசுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நல்லா கவனிங்க. அப்படி சொல்லிட்டு தான் யோவேல் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லுங்க. மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். நல்லா கவனிக்க வேண்டாம். அப்படி சொல்லிவிட்டு எப்படி பேச்சு ஆரம்பிக்கிறான்? 21வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். நல்ல கவனிங்க. ஒரு சபை
நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு சபை என்றால் என்ன, அந்த சபையின் முக்கியத்துவம் என்ன, அந்த சபை எதிலே கட்டப்பட வேண்டும், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் தொடர்ந்து. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவை குறித்து பேசுறான். அவரை கொண்டுதான் தேவன் இத்தனை அற்புத அடையாளங்களை உங்கள் மத்தியிலே செய்தார். வாசிப்போம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். வாசிப்போம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட முடியவில்லை. 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். என் ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்கலாம். நல்லா கவனிங்க. சபைனா என்ன? வாட் இஸ் சர்ச்? அது முக்கியத்துவம் என்ன? ஏன் கூடணும்? அதற்கு தான் நம்ம விளக்கம் பார்த்து கொண்டு வருகிறோம். 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார். அந்த இடம் முழுவதும் ஜீவ நதி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஐயா, அவன் வெறுமையா பிரசங்கம் பண்றான்னு நினைக்காதீங்க. பரிசுத்தாவியில நிறைஞ்சு பேசுறான். அவனுக்குள் இருந்து ஜீவ நதி ஓடுகிறது. அந்த இடம் முழுவதும் பரவுகிறது. 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்தில் குத்தப்படுகிற ஆவியானவர் செய்கிறார். The conviction is from the Holy Spirit. காத்திருங்கள் என்று சொன்னாரே, உன்னதத்தில் இருந்து பலன் இறங்கி வர வரை காத்திருங்கள் என்று சொன்னாரே. நல்லா கவனிக்க வேண்டும். என் இயேசு சொல்லி கொடுத்தாரு, காத்திருங்க. காத்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் காத்திருக்கிறாங்க. அதை பெற்றுட்டு தான் பேசுறான். ஜீவத்தண்ணி போகுது. ஆவியானவர் எல்லார் மேலேயும், அங்க இருந்த ஆயிரக்கணக்கானவர் மேல ஆவியானவர் இறங்குறாரு. யாருக்கும் தெரியாது. இருதயத்துல குத்தப்படுறாங்க. அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆண்டவர் சொன்னாரே, நான் உங்களுக்கு உபதேசித்த கட்டளை எல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க. சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லிதான் அனுப்பினார். அதை தான் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருந்தார்? The doctrine of Christ. அதை சொல்லி மனம் திரும்பி repent. நீ எந்த பாவத்தில் இருக்கியோ அந்த பாவத்தில் இருந்து வெளியே வருகிறதுக்கு தான் மனம் திரும்புதல். அந்த பாவத்தை செய்யாமல் பரிசுத்தவானாய் மாறுகிறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அதுதான் சால்வேஷன். நல்லா கவனிக்க வேண்டும்.
41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. வேதம் சொன்னது, அந்த சத்தம் கேட்ட பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து, அந்த திரளான ஜனங்கள்ல 3000 பேர் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். இதை செய்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இதை செய்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். திரளான ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் கூட்டப்பட்டு, இருதயத்திலே குத்தப்பட்டு, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள், பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. திஸ் இஸ் த சர்ச். இதுதான் சபை. இந்த சபையில் என்ன சொல்லி கொடுக்கப்படுதான்? 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதைத்தான் இயேசு சொல்ல சொன்னார். நீங்கள் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கட்டளையிடுங்க. அது சொல்லிக் கொடு. என்னத்தையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்பம் பிக்குதலை சொல்லிக் கொடுத்தாரு. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம் சொல்லிக் கொடுத்தாரு. இவைகள் எல்லாம் சபையிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 3000 பேர் சேர்ந்தார்களே, இந்த 3000 பேர் சேர்ந்த சபையிலே இந்த சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. This is called the doctrine of Christ, அல்லது this is called the truth. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னாரே. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். இந்த வழியும் அவர்தான், சத்தியமும் அவர்தான், ஜீவனும், த லைஃப், இட்டர்னல் லைஃப் அவர்தான். இயேசுவின் மீது அந்த சபை கட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு, இப்படிப்பட்ட ஒரு சபை, சரீரமாகிய சபை சத்தியத்திலே கட்டப்பட வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் பிரார்த்தனை செய்திருந்தார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கிறார், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். 19வது வசனம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி, அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன்னா என்னைத்தானே பலியாக செலுத்துகிறேன். அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படி என்னைத்தானே பலியிடுகிறேன் ஆண்டவரே. அதனாலதான் ரட்சிப்பு, அதுதான் சத்தியம். 20வது வசனம். நான்
இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல கவனிங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது இல்லாமல் இவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அந்த வேண்டுதலின்படிதான் பேதுருடைய பிரசங்கத்துல 3000 அந்த வேண்டுதலின்படிதான் இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அன்னைக்கு ஜெபித்தாரே அந்த ஜெபம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். எதுக்கு வந்தாரா? சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்கு. ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? சத்தியத்துக்காக. அதனாலதான் சொல்றேன், நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன், என்னாலே எல்லாம் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் என் ஆண்டவர் சொன்னாரே தெளிவாக, இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நல்ல கவனிங்க. இயேசு சொன்னார், ஒரு பெரிய அறுவடைகள் நடக்கிறது, பிரசங்கம் நடக்குது. பேதுரு பேசுறான், எப்படி 3000 பேர் வர முடிஞ்சது? எப்படி 3000 பேர் வர முடிஞ்சது? அங்க என்ன நடந்தது? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். நல்ல கவனிங்க. என்னை அனுப்பின பிதா உன்னை இழுத்துக் கொள்ளாட்டான், அவன் என்கிட்ட வரமாட்டான். நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அதற்காக தான் பிதா இழுத்து கொண்டு வர்றாரு. நீங்களா வந்த நினைக்காதீங்க. என்னை அனுப்பின பிதா ஒருத்தனை இழுத்துக்கிட்டா அவன் என்கிட்ட வரமாட்டான். தேவ ஜனமே, இந்த லாக்டவுன் பீரியட்லயும் பல கட்டுப்பாடுகளுக்கு இடையில அரசாங்கம் இந்த சபையை திறக்க சொன்ன பொழுது ஆவலோடு இந்த காலகட்டத்தில் ஓடி வர்றீங்களே, காரணம் என்ன? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்துல வரமாட்டான். அப்படி ஓடி வர்றீனா உன்னை பிதா இழுத்து கொண்டு வருகிறார். என் பிதா இழுத்து கொண்டு வருகிறார் ஐயா. அவர் தான் உங்களோட பேசுறதுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. இது என் அறிவில இது ஆயத்தம் பண்ண முடியாது. எந்த மனிதனுடைய அறிவில் இது ஆயத்தம் பண்ண முடியாது. வேதத்தில் புதைந்து கிடக்கிற ரகசியங்கள் இது. வேதத்தின் ஆழத்தில் மறைந்து கிடக்கிற பரலோக பொக்கிஷம் இது. அதை வெளிப்படுத்தி சொல்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்து பேச வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் காத்திருன்னு சொல்றாரு. தாகமா இருக்கிறவன் என்னிடத்துல வா. உனக்கு தாகம் இருக்குதா? இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற தாகம் இருக்குதா? நல்லா கவனிங்க. அப்படி நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற தாகம் இருந்தா மட்டுமே உன் மேல வல்லமையா இறங்குவார். நாம் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்த ஆவியானவரால் சபை கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை இதுவரை பார்த்தோம். இனி
சபையை எப்படி கிறிஸ்துவின் மேலும் வேத வசனத்தின் மேலும் தேவன் கட்டுவார், எப்படி சபை கட்டப்பட்டு ஒரு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் உங்களோடு பேசுவேன். க்ளோரி. இவ்வளவு நேரமா பரிசுத்த ஆவியால எப்படி சபை கூட்டப்பட்டது, ஜீவ தண்ணீர் எப்படி புறப்பட்டு வந்தது, அதையெல்லாம் பார்த்தோமே. இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஆயத்தமாக தாகமாறு. நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உனக்கு அதை தருவார். கர்த்தரதை உனக்கு தருவார். என் இயேசு உனக்கு தருவார். அந்த பரிசுத்தாவியின் வல்லமை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓரியா ஷமோரியா கியாத்தியா ரியாக்கபோரியா ரிக்கியாத்தியா ரமோ ஷபோரியா கபோரியா ரியாக்கமா ரமோ ஷபோரியா கபா ஊரியா ஹம் மரியா கபோரியா தீரமா ஓ ரமோ ஷிபியா ஹமா. ஆண்டவரே, இந்த மக்களை கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறீரே, உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவர் மீது உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஷபோரியா கமாரியா ஊரிபியா தீரமா கமாரியா கமா. அத்தனை பேரும் ஆண்டவரே, இந்த சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, அவர்களுக்குள் இறங்குவீராக. உமக்கும் கிறிஸ்துவுக்கும் தேவாதி தேவனுக்கும் இவர்கள் ஒரு சாட்சியாக இருக்கத்தக்கதாக தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவி உன் மீது வரும்பொழுது நீ பலனடைந்து எருசலேம் சமாரியாலும் பூமியின் கடைசி வரை சாட்சி என்று சொன்னீரே, இறங்குவதாக. உமக்கு சாட்சியாக இவர்கள் வாழட்டும் ஐயா. சத்தியத்தை தெரிந்து கொள்ளட்டும். ஓ ரபோ ஷீக்கியாரியா தாமரியாக்கிய கமாரியா ரபோ ஷபோரியாக்கியா ரெமோஷபியா கமா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமான காரியம் இருக்கிறது. சபைக்குள் என்ன நடக்கும், ஒரு சபையை உருவாக்க அவர் என்னென்ன காரியம் செய்கிறார், அது எப்படி தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படுகிறது, எல்லாம் தெரிந்து கொள்ள தேவசேன் தொடர்ச்சி அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை காலை கேட்போம். God bless you.